ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 168 தான் இந்த வீடியோ போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் போட்டு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் பண்ணலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம வச்சுன்னா கிளான்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ போன சீனில் பார்த்தீங்கன்னா அந்த யாவ் காய் இருக்கான் பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசி அப்போ நம்ம எல்டர்க்கி வந்து அடிப்பார். ஸோ எபிசோட டைட்டில் கார்டு போட்டு வந்து வீடியோ இருக்குங்க. ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்டர்க்கி என்ன பண்ணுறாருன்னா அவரோட சுற்றி வச்சு ஒரு அடிக்க ஆரம்பிக்கலாம். அவனுங்களை திருச்சிட்டு போய் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பிளான்ஸ் வந்து வளர்ந்துருது. ஸோ எல்லாரும் அட்டாப்பில் ஒன்றுமே வேலைக்கு ஆகல. ஸோ இதில் கோல்டன் ஆன்ஜின் கிளான்ஸ் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த யாவ் காயை போட்டு அடிக்க நேரத்தில் ஸோ பாரபட்சமே கருணையே படம் தூக்கி போட்டு அடிக்கான். அவனுடைய எனர்ஜி காலியாக செத்து 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 திரும்ப வந்துக்கிட்டே இருக்கான். இந்த சொல்லி அடிக்கிறானுங்க. இந்த இடத்துல உன் ட்ரிக்ஸ் எதுவுமே வேலைக்கு ஆகிறான்டா. திரும்ப வர போட்டு ஒன்று இன்ஸ்டன்ட்டாக இதில் கொண்டுகிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் அவனுமே அவனுக்கு எனர்ஜி குறைந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நான் தப்பிச்சு அவனுக்கு என்னதான் ட்ரை பண்ண ஒன்றும் முடியல. ஒரு கட்டத்தில் அடி தாங்க முடியாது. அவனே வந்து ஒரு முடிவு எடுத்துறான். இந்த இடத்துல நான் சாக போகிறேன் அப்படின்னா அவங்க எல்லாரையும் நான் கொள்ளுவேன். ஒன்னாங்க வந்து சாகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனு செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல ஸோ இம்மார்டல் லெவல் செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷனோட பவர் எந்த அளவுக்கு நமக்கு தெரியும். அந்த இடத்துல உடனே கோல்டன் ஆன்ஜெக்ட் பண்ணி ஒரு ஃபார்மேஷனை போட ஆரம்பிச்சு அந்த எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேஷனும் அட்டாக் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து சொல்லியிருப்போம். அந்த இடத்துல நான் வந்து இன்னசென்ட் பீப்புள் வந்து சாகக்கூடாதுன்ற ஒரே காரணம் இவங்க இந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து இந்த பேரி மாதிரி தட்டுக்கானுக்க. ஸோ என்னதான் அந்த பேரியரை போட அவனோட பவர் போக வந்து பயங்கர கூட்டுரும் வந்து ஓட்டையா திடீர்னு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி அந்த ஒரு பிளாஸ்ட் கிரகத்துக்கு வெளியே வந்து அமுச்சு விட்ருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் வந்து மினிமம் ஆயிடுச்சு. இதை சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல உண்மையிலேயே வந்து இன்ஸ்பெக்டர் லூங்ஃபங் அவர் ரொம்பவே நல்ல ஒரு இடத்துல வந்து இன்னசென்ட் பீப்புளுக்கு வந்து காயப்படக்கூடாது நினச்சிருக்கோன்னா ஸோ இன்ஸ்பெக்டர் ஈவோ லூங்ஃபங் இந்த இடத்துல வந்து எல்லாமே நார்மல் ஆச்சு. அந்த யாவ் ஹாயை வந்து செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸோ ஹீரோட வந்து ரிப்போர்ட் பண்ணால் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் கமெண்ட் கொடுக்குறான். ஸோ மிச்சம் இருக்கிற அந்த கிளானஸ் வந்து எல்லாரையுமே வந்து கொள்ளுங்க ஒருத்தர் விடான்னு சொல்லிட்டு சில்வர்ஸ் நோட் சொல்லிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே இந்த மெயின் லாடுக்கு வந்து அங்கே வந்து மறைஞ்சிருக்கிற இந்த அதர் ரேஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி அழிக்கணும், மக்களாக கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுவான். அந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரகத்துக்குள்ள வந்து வர ஆரம்பிச்ச நேரத்தில் ஸோ இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஷிப்ஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு வாரியர் சொல்லிட்டு நான் வியூசி கம்பெனியோட ஒரு வாரியர். ஸோ உங்களுக்குள்ள ஏலியன் ரேஸ் கலந்துருக்கு, உங்க ஒன்னோட ஒன்றா இருந்து இருக்காங்க, அவங்க கண்டுபிடிச்சி கொள்றதுக்காக அந்த ஆப்ரேஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஸ்கேன் பண்ணிட்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சி வந்து கொடுவாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏலியன் ரேஸாக கண்டுபிடிச்சி கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தர கொண்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்துக்குள்ள வந்து வருவாங்க நேரத்தில். ஸோ அவனும் பேச ஆரம்பிக்கிறது ட்ரீம் யூ எம் பேர் இந்த இன்னசென்ஸ் மக்களே. ஸோ உங்களோட அரசன் பார்த்தீங்கன்னா ஜெரோ, அதாவது இன்செக்ட் கிளான் அவரோட அடிமையாக வந்து இருந்தால் வந்து உங்களுக்கு உங்கள் கிளானே அழிக்க பார்த்தான், அதனால் அவன் கொண்டுட்டேன். ஸோ நீங்கள் யாருமே கவலைப்படுத்தால உங்களோட வீடு வந்து அதை நான் ரீபில்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹீரோ மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. திடீர்னு ஹீரோ வந்து ஒரு பயங்கரமான ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறான். ஸோ எல்லாருமே இந்த ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லோருக்கும் நடக்கிறது இது என்ன வகையான ப்ரெஷர் அவரும் வந்து செக் பண்ணி போவாங்க. அந்த இடத்துல மில்லியன் கிலோமீட்டருக்கு தூரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எதுவும் ஒன்று வருது. என்னடா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்செக்ட் கிளான், இம்மார்டல் லெவல் இன்செக்ட் கிளான், அந்த கூட்டோட அந்த கூடு பார்த்தீங்கன்னா டேலப்டாக வந்துருக்கு. இதை பார்த்தெல்லாம் ஹீரோல நினைக்கிறேன் இது வந்து பப்ளிக் அப்படி அட்டாக் பண்ண வருதா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எக்கச்சக்க இன்செக்ட் பார்த்தீங்கன்னா பவர் பார்த்தீங்கன்னா வாயில கேதர் பண்ணிருக்க. அந்த இடத்துல 1000 இம்மார்டல் லெவல் இன்செக்ட், 1000 இம்மார்டல் லெவல் பூச்சிங்க ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஒட்டு சில்வர் இங்கிருந்து ஓடு அப்படின்னு கத்த ஆரம்பிக்க. ஹீரோ எல்லாருமே ஓட ஆரம்பிக்கா. இந்த இடத்துல போற போக பார்த்தா இவங்க எல்லாரும் அழிஞ்சிருவாங்க சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் அவனோட ரிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டெலபரேட் பண்ணி இந்த இடத்துல கூட்டு போயிட்டுருவான். இதில் டைலாண்ட் அப்புறம் ஹீரோ வந்து தூக்கிட்டு வந்து போவான். போகிற போகிற ரிங்கு தூக்கி போட்டு அங்கே இருக்கிற இன்னசென்ஸான பீப்புள் எல்லாருமே டெலபோர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் கீழே வந்து கூட்டு போயிருக்கு. ஸோ எல்லாரோட ஷிப் இதில் வேகமாக போக ஆரம்பிக்குது. ஸோ மீதி மாட்டினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பீம், அந்த இன்செக்ட்லோட அந்த ஒரு பீமில் மட்டும் அதை அழிய ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் நிறைய சோல்ஸ் அழிஞ்சு போயிட்டு நிறைய ஷிப்ஸுமே அழிஞ்சு போயிருக்கு. ஹீரோ சொல்கிறான் ஃபுல் ஸ்பீடில் இங்கே தப்பிச்சு போவாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த பிளாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா என்னதான் தப்பிக்க பார்த்தாலும் ஒன்றுமே முடியல. ஸோ சில்வர் ஸ்னோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஷீல்டு வந்து போடுறா. பட் இருந்தாலும் வேறு அந்த ஷீல்டு தாண்டி ஒட்டஞ்சிருக்கு. அடிச்சு அட்டாக்ல வந்து ஒன்றுமே முடியல. சில்வர் ஸ்னோ முட்டிச்சு தட்டுக்க பார்க்குறா. ஒரு கடத்தில் முடியாமல் அவளை அடி வாங்கிட்டா. அந்த சில்வர் ஸ்னோவை பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனோட ஸ்பேஸ் ஷிப்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இழுத்துருவாங்க. அந்த இடத்துல ஸோ இதில் வந்து நிறைய ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து போகிறப்போ வச்சுட்டு ஹீரோ ஷிப்பில் ஜஸ்ட்டும் தவிர அந்த இடத்துல வந்து யூனிவர்ஸையே மொத்தமாக பார்த்தீங்கன்னா அழிச்சு ராண்டகரமாக கொட்டு உருவாக்கி வச்சிருக்க அந்த ஒரே ஒரு அட்டாக். நெக்ஸ்ட் ஹீரோ தப்பிச்சு போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல பாட சொல்லிட்டு ஸோ இப்படியே போயிருந்தாலும் சரி அந்த பீம் இன்னுமே பர்ஃபார்மர் வந்து திறந்து வந்துருக்கு. கண்டிப்பாக நம்ம இந்த ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.
அதில் ஹீரோனே கமெண்ட் பண்ணுவான். ஸோ எல்லா இம்மார்டல் பீப்புள்ஸும் வந்து உங்கள் பவர் யூஸ் பண்ணி ஷீல்டு ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இம்மார்டல் லெவலில் இருக்கிற எல்லாருமே உங்கள் பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு போட்டிருக்கான். அந்த ஒரு அட்டாக்ல தப்பிச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஷீல்டே பார்த்தீங்கன்னா ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பு அந்த இடத்துல ஒரு பெரிய ஷிப் இருக்கும். அந்த ஷிப்பையே பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த பீம் வந்து அழிச்சு போயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ அந்த ஷிப்பு பார்த்தீங்கன்னா சுக்குனா உடஞ்சி போயிருக்கிற எல்லாருமே சாக ஆரம்பிச்சுருக்கு அந்த இடத்துல. ஸோ அப்படியே பார்த்தா அந்த பீம் வந்துருக்கு. அந்த ஹீரோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போனால் தப்பிச்சிடலாம், கொஞ்சம் வந்து வைடாங்கலாம் போனோம் அப்படின்னு வச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அழிஞ்சு கொஞ்சமாக ஹீரோ தான் அதுலேருந்து ஒரு சேஃபான ரேஞ்ச், அந்த பீம்லேருந்து சேஃபான ரேஞ்ச் வந்து போய்கிட்டு இருந்ததுல. ஸோ எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக அந்த ஒரு அட்டாக் ரேஞ்சிலேருந்து தப்பிச்சு போய் ஒரு இடத்துல ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அட்டாக் ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் போனால் வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக அந்த அட்டாக் பிடிச்சி நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஒன்றும் வந்து எல்லாருக்கும் சொல்ல ஸோ நீங்கள் கொடுத்த ஐடியா ரொம்ப நல்லாச்சு, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல எல்லாருமே தப்பிச்சிட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்டர் திரும்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்கள ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா பறந்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ அதுவும் ஃபுல் ஸ்பீடில் இவங்களை வந்துட்டு இருக்கா. ஸோ லூஃபாங் இது வந்து சரியில்லை, சீக்கிரமாக நம்ம இங்கே தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில்வர் சோர்ஸ் சொல்லுவான் அந்த இடத்துல. ஸோ உடனே டார்க் யூனிஸ் கொள்ள நம்ம போய் அது மட்டும் தான் தப்பிக்கிறது உரிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே எல்டர்க்கும் சொல்லுவார். ஸோ டார்க் யூனிஸ் போனது ஆபத்து, அதனோட ஸ்பீட் ரொம்ப அதிகம், நம்மளை கண்டிப்பாக பிடிச்சி வந்து கொண்டுறோம். ஸோ அதுக்கு ஒரே வழி இருக்குது. இன்ஸ்பெக்டர் ஐயோ நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா என்னோட வேர்ல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வந்திருக்கேன். என்னோட ஸ்பேஷியலாக நான் மாஸ்டர் பண்ணுறதுனா என்னோட டெலபோர்டேஷன் பண்ண முடியும். ஸோ நான் அவங்களுக்கு காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ண வந்து ஓகேமே ஒத்துறான். ஸோ இந்த எல்லா ஷிப்ஸுமே பார்த்தீங்கன்னா அவரோட வேர்ல்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவர் வந்து இழுத்துக்கிட்டு இருக்காரு உள்ள. ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டா கிளானும் பார்த்தீங்கன்னா அவரோட பவர்ஃபுல்லாக அட்டாக் அமைச்சிருக்கு. இந்த இடத்துல மொத்த ஷிப்ஸையும் பார்த்தீங்கன்னா அவரோட வேர்ல்டுக்குள்ள இழுத்துறா. அந்த அட்டாக்கில் அவர் மாட்டி பாருங்க ஜஸ்ட் மிஸ்ல குயிச்சால் அவர் வந்து டேலபோர்ட் ஆகி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துடும் அந்த இடத்துல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா விட்டோமா வேகமாக பார்த்தீங்கன்னா அவரே பார்த்தீங்கன்னா டார்க் யூனிவர்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா நுழைஞ்சிடும் அந்த இடத்துல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் நுழைஞ்சு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டா கிளான் ரோஸ் அந்த மொத்த பூச்சிகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உள்ள வந்து வந்துகிட்டு இருக்கு. அதுங்களை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்க இதில் அது பண்ணுற அட்டாக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்டருக்கு வந்து தப்பிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டெலபோர்ட் போயிருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்துருங்க என்ன நடக்க போகுது இங்கே அப்படின்னு போய் பார்த்துக்கிட்டு அதுங்களும் திரும்ப பார்த்தீங்கன்னா எனர்ஜியை கேதர் பண்ணி பார்த்தோம்னா ஸோ திரும்ப எல்லா பீமே ஒன்று சேர்ந்து பவர்ஃபுல்லான பீம் அடிச்சுட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இவர் தப்பிச்சுட்டே இதை பார்த்தா வந்து அந்த இன்செக்ட் குயின் என்ன பண்ணுறா அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் தரா. ஸோ அந்த சிக்னல்னால பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற எல்லா பூச்சினும் ஒரு வித்தியாசமான எனர்ஜி வந்து எமிட் ஆகுது. ஸோ எல்லாமே பார்த்துருக்காங்க அந்த எனர்ஜி எல்லாமே ஒரு ஸ்பியர் மாதிரி பார்த்து இந்த இடத்துல இவர் தப்பிக்க டெலபோர்ட் ஆக முடியாது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் லாக்கை பார்த்தீங்கன்னா உருவாக்குறது. இந்த ஸ்பேஸ் லாக் இருந்தால் கண்டிப்பாக டெலபோர்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல எக்கச்சக்க அட்டாக் வரைக்கும் வந்துருக்கு. இவர் என்னதான் எல்லா அட்டாக் தடுத்தாலும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா உருமாறி அது ஒரு வந்து சொல்கிறது ஒரு ட்ராப் மாதிரி வந்து ஒரு வலை மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் சுற்றி வந்து போகாருங்க. ஸோ அந்த வலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் வந்து மாட்டிக்கிட்டு இவர் என்னதான் ஒட்டச்சால் பார்த்து ஒன்றும் வேலைக்கு வராது. என்னால் டெலிபோர்ட் பண்ண முடியும், உங்களுக்கு வந்து தப்பிக்க வைக்க முடியல, என்னோட வேர்ல்டு வந்து எப்படியாவது விளையாடுன்னு சொல்லிருக்கா. ஸோ இந்த பூச்சிங்க எல்லாமே ஒன்று அட்டாக் பண்ண ஆரம்பிக்க போகுது இந்த இடத்துல. ஸோ என்ன பண்ணுற ஒரு சுற்றியில் பெருசையும் உடச்சிருக்கு. ஒரே ஒரு சின்ன கேப் எனக்கு கிடைச்ச போது இவங்க எல்லாரும் நான் வந்து இந்த வெளியே அமுச்சு விட்ருவேன். நான் சத்தால பரவாயில்ல சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லா பூச்சிகளுமே பார்த்தீங்கன்னா திரும்ப பவர் வந்து கேதர் பண்ணுறது. இந்த பக்கம் வெளி நடக்கிற இந்த எல்லா அட்டாக்கோட பிரதிபலனா பார்த்தீங்கன்னா இன்னல் வேர்ல்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இடி இருக்க அந்த வேலை வந்து எட்டுமே வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கா. இந்த பக்கம் எல்லா பூச்சியும் ஒரே ஒரு அட்டாக் சிங்கிள் அட்டாக் தான் ரெடி பண்ணிருக்கேன். இந்த பக்கம் எல்டர்க்கையும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இவங்களை காப்பாற்றியான ஒரே ஒரு சின்ன ஹோர்ஸ் ஒரே ஒரு சின்ன கேப் கிடைச்சா போது இவங்களை வந்து வெளியே அமைச்சிடும் சொல்லிட்டு அவரே ஒரு சுற்றியில் வெறிகுண்டு அடிக்கிறது அந்த இடத்துல ஒரு சின்ன பீஸ் உடஞ்சி போச்சு இந்த இடத்துல. ஸோ இதாடா கரெக்டான நேரத்தில் எல்லாருமே என்னாக பார்த்து செத்துருமான்னு பார்த்துருக்கா. அந்த இடத்துல எல்லோருக்கி பார்த்துருக்கா. அந்த இடத்துல அந்த இடமும் கொஞ்சம் வந்து மறையா இருந்தது இடத்துல. ஸோ இதான் சரியான நிறைய இப்போ இவங்களாம் காப்பாற்றி அவர்னு சொல்லிட்டு அவருடைய இந்த வேர்ல்டுக்குன்னு பார்த்தா எல்லா ஷிப்ஸையும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து தப்பிக்க வச்சிருவாங்க இடத்துல அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இல்லைங்க நீங்கள் வந்து தப்பிச்சு போங்க, இந்த இடத்துல நான் என் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணி நான் வந்து இவங்களை தடுக்கிற சொல்லிருக்கா. அந்த இடத்துல வந்து நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் இம்மார்டல் செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்கா. எல்லாரும் வேணான்னு காத்திக்கிட்டு இருக்கா. ஸோ பரவாயில்ல உயிர் போனவங்கள காப்பாற்றிட்டு நினைச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ ஏடாச்சுன்னு பார்த்துருக்கா. அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வர மாதிரி கட்டுறாங்க. அந்த இடத்துல எல்லா அட்டாக்கையும் சிங்கிளாக ஏதோ ஒரு பேரியர் பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பேரியருக்குள்ள இருந்து வந்த ஒரே ஒரு அட்டாக் ஆச்சு அந்த இடத்துல. ஸோ அந்த ஒரே ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னா எதிரில் இருந்து எல்லா பூச்சிகளையும் பார்த்தீங்கன்னா வந்து பாதி பண்ணி பட்டை எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிருக்கா. அந்த இடத்துல நம்ம காஸ்மிக் சேஜ் வந்து வராரு கிட்டா. காஸ்மிக் சேஜ் அவரோட பட்டையை கூட்டு வர்றதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு முடியாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த எபிசோட் மரண மாதம் இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ நான் பல டைம் சொல்லியிருக்கேன் நம்ம செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது நமக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தேவைப்படான்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு சேனல் காப்பிரைட் இஷ்யூவால்
1 வீக் வந்து வீடியோ போட முடியாது. 3 மாதத்துக்கு அந்த காப்பரேட் ஸ்ட்ரைக் அப்படியே தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து நான் செகண்ட் சேனலில் தான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவேன். ஸோ என்னடா ஆச்சு நேற்றே வீடியோ பண்ணிச்சுனா, ஸோ திரும்பவும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நாளாக வந்து ஃபீவராக போயிட்டுருக்கு. ஸோ என்னால் முடிஞ்சாலும் சீக்கிரமாக வீடியோ போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. ஓகே, பை. வீடியோக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாரெல்லாம் கரெக்டாக வந்து நம்ம சேனலில் செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த வீடியோ பாருன்னா சொல்லிட்டு போங்க. பை.